அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாக குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்களுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக குலதெய்வ ஆலயத்திற்கு யாருனால் போக முடியாது அப்படின்னம்னா உடல் நலம் ரொம்ப குன்றி இருக்குது அப்படிங்கிறவங்க, வெளியூருக்கு போயிட்டோம், வெளி பிரதேசங்களுக்கு போயிட்டோம் அப்படிங்கும் போது நேரடியாக ஆலயத்திற்கு போய் வழிபட முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக நேரில் போக முடிகிறவங்க அங்கே போய் தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணிவிட்டு மாவிளக்கு போட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக பூரணமான அருளை பெற முடியும். அமாவாசை தினங்களில் ஆண் தெய்வத்தையும் பௌர்ணமி தினங்களில் பெண் தெய்வமான குலதெய்வங்களையும் வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது நீங்கள் தூரத்து பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, அந்த நாளை குறிப்பிட்டு வழிபாடு செய்யலாம். சரி, எப்படி வழிபாடு செய்வது? ரொம்ப எளிமையான விஷயம். ஒரே ஒரு பித்தளை தட்டு இருந்ததுன்னா அந்த பித்தளை தட்டை எடுத்துக்குங்க. அந்த பித்தளை தட்டில் ஒரு 4 மூலையில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த பித்தளை தட்டோட மத்திய பகுதியிலையும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு நல்ல சுத்தப்படுத்தி தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சந்தன குங்குமமெல்லாம் வச்சு அந்த அகல் விளக்கு வச்சுட்டு, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் நெய் ஊற்றணும். ஆண் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெயை ஊற்றணும். ஆண் பெண் 2 தெய்வங்களும் எங்களுக்கு உண்டு அப்படின்னம்னா 2 விளக்குகளையும் ஏற்றுங்கள். நெய் விளக்கு அதே போல் நல்லெண்ணெய் விளக்கையும் ஏற்றலாம். அந்த பித்தளை தட்டு அல்லது காப்பர் தட்டு, அது இன்னும் சக்தி வாய்ந்தது. அந்த விளக்கை மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஏற்ற வேண்டும். சுற்றி நல்ல வாசனையான மலர், எதுவாயினும் சரி நல்ல வாசனையான மலர் கிடச்சதுன்னா அங்கே வாங்கி சுற்றி வச்சுருங்க. அந்த விளக்கை சுற்றி ஒரே ஒரு எலுமிச்சங்கனி அந்த இடத்துல வச்சிடணும். முடிஞ்சால் விரலி மஞ்சள், இல்லைன்னா இந்த விளக்கே போதும். கிடச்சதுன்னா எலுமிச்சம் பழமோ விரலி மஞ்சளையும் வாங்கி வச்சிடலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நம்ம வெளி பிரதேசம் போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், பித்தளை தட்டை கூடவே எடுத்துகிட்டு போக முடியுமா, காப்பர் தட்டை எடுத்துகிட்டு போக முடியுமானா இது இருந்தால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையை விரிச்சிருங்க. வாழை இலை வாங்கி விரித்து வச்சிடலாம். அப்போ அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச இலையோ மாவிலையோ இந்த மாதிரி வெற்றிலையோ எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். வெறுமனே தரையில் வைக்கக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி அந்த ஜுவாலை இருக்கு இல்லையா, விளக்கின் ஜுவாலையிலே குலதெய்வம் ஆவாகனமாவது போல் பாவனை செய்ய வேண்டும். அங்கு உங்கள் குலதெய்வம் அந்த ஜோதி சுடரிலே இறங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு மனதிலே நீங்கள் நினைத்து நம்ம அதை உருவகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஜுவாலையிலே உங்கள் குலதெய்வம் ஆவாகனம் ஆவார்கள். நீங்கள் செய்கின்ற பாவனைக்கு கண்டிப்பாக பயன் உண்டாகும். அதன் பிறகு உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த இடத்திலிருந்து நீங்கள் வேண்டுதலை வைத்து கொள்ளலாம். அதற்காக எப்போவுமே என்ன பழக்கம் உண்டு அப்படின்னா, நம்ம அதில் காணிக்கை 1.25 ரூபாய் அல்லது 11 ரூபாய் இந்த மாதிரி காணிக்கை வைப்பது நம்ம பழக்கம். அந்த வகையிலே ஏதேனும் வேண்டுதல் வைக்கிறீர்களா, ஒரு 1.25 ரூபாயோ 11 ரூபாயோ 101 ரூபாயோ காணிக்கை வைத்து வேண்டுதலை வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக அது நிறைவேறும் போது அந்த காணிக்கையை நீங்கள் ஊருக்கு திரும்பும் பொழுது அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம், அல்லது அது கோவில் உண்டியலிலே போட்டு விடலாம். இது நம்மளுடைய மன எண்ணத்திற்கு தகுந்தாற் போல. அப்போ ஜுவாலையில் நம்ம ஆவாகனம் செய்து வழிபடும் பொழுது அம்மனுடைய மந்திரத்தையோ அல்லது ஐயனுடைய மந்திரத்தையோ சொல்லணும். மந்திரம் இல்லைன்னா உங்களோட பேரை ஒரு 108 முறை உச்சரித்து உங்கள் வேண்டுதலை அதன் பின்னர் சொல்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது அனுபவம் வாய்ந்த பதிவும் கூட. அதனால் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இது குறித்த உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.